ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் ரமதான் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன 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 என்று சுபகுடைய நேரத்துக்கு பிறகும் ருஹலுடைய நேரத்துக்கு பிறகும் பெண்கள் நிகழ்ச்சி என்றும் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு கியாமுல் லைலுக்கு பிறகு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் லஅல்லக்கும் தத்தகூன் லஅல்லக்கும் தத்தகூன் லஅல்லக்கும் தத்தகூன் தக்வா வரணும் தக்வா வரணும் தக்வா வரணும் என்கின்ற வார்த்தையை அடிக்கடி கேட்டு கேட்டு சகலருடைய உள்ளத்திலும் தக்வா வரணும் என்கின்ற வாசகம் பதிந்திருக்கிறதே தவிர தக்வா இருக்கிறதா என்பதை நாம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மரர்தும் பி ரியாவில் ஜன்னா, நீங்கள் சுவன பூஞ்சோலைகளை கடந்து சென்றால் ஃபர்தஉ, அப்படியே போய் உட்கார்ந்துருங்கப்பா. சஹாபாக்கள் கேட்டாங்க, ரியாவுல் ஜன்னா, சுவன பூஞ்சோலை எங்க ரசூலுல்லாஹ் இருக்குது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹிலகுல் திக்ர், என்னை ஞாபகப்படுத்தப்படுகின்ற இடம் சுவனத்தின் பூஞ்சோலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மதீனாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுதான் கபர், அதற்கும் பைன பிம்மரி வ பைன பைத்தி ரௌலத்தும் மின் ரியாவில் ஜன்னா என்று சொன்னாங்களே, அந்த ரௌலாவத்தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகங்கள் உணர்த்தப்படுகின்ற மஜ்லிஸ்கள் இந்த மஜ்லிஸை சொன்னாங்க. இன்றைக்கு அதிகமான சகோதரர்களை பாக்குறோம், தொழுகை முடிஞ்சு இமாமோ அல்லது ஏதோ ஒரு ஆலிமோ அந்த மஜ்லிஸுக்கு வந்து பேச தொடங்கின உடனேயே டயர்டுல போயிருவாங்க. சில இடங்கள்ல முதலா இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு தெரியுமா? மௌலவி 10 நிமிஷத்துக்கு மேல எடுத்துரும், 20 நிமிஷத்துக்கு மேல எடுத்துறப்படா இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னை பெரும் ஒத்துக்கொள்றோம், ஏத்துக்கொள்றோம். களைப்பு, டயர்ட் இதெல்லாம் இருக்கும். ஒரு ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வேளையில் எழுந்து தொழுது தொழுது நபி அவர்களுடைய கால் பாதம் அப்படியே வெடிக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கால் வெடிக்கிற அளவுக்கு தொழுவுறீங்களே? அன்புல கேட்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா. ஆயிஷா அவங்க கேட்கப்போலயே சொல்றாங்க, என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ், நீங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், இவ்வளவுக்கு தொழுது கால் வெடிக்கிற அளவுக்கு தொழணுமா? நபி அவங்க சொன்னாங்க, அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, நம்மளுக்கு முன் பின் வலம் இடம், நம்ம திரும்புற பக்கம் எல்லாம் ஷைத்தானியத்தனம், நாம் திரும்புற பக்கம் எல்லாம் அநியாயமான முசீபத்துக்கள், நாம் தொடுகின்ற பகுதிகள் எல்லாம், ஈவன் ஒரு பேஸ்புக்க ஓபன் பண்ணினா பயான கேப்பம் லிங்க் ஓபன் பண்ணி போனாலும் பாவத்தை பார்த்துட்டு தான் போகணும். ஓபன் பண்ணோம், லிங்க் வராம வேற ஏதோ ஒரு வீடியோ ஒன்று வந்துடும், திரும்ப பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி திரும்ப ரீஓபன் பண்ணணும். இப்படி நம்மளை சுத்தியும் பாவங்கள் இருக்கும் போதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவத்தை எல்லாம் அழிச்சொழிக்க கூடிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் நம்மளை சுத்தி தந்தும் இந்த நிஅமத்துக்களை நாங்கள் அதிகம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க, இந்த மஜ்லிஸ் இருக்குதே, நம்ம இருக்கிற இந்த மஜ்லிஸ்ல மலக்குமார் சூழ்ந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அப்படியே வகஷியத்துஹுமுர் ரஹ்மா அப்படியே சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹு தஆலா இந்த அடியார்களை பார்த்து சொல்லுவான், என்னுடைய ஞாபகப்படுத்தப்படுற இடத்துல என்னுடைய அடியார்கள் இருக்காங்க அப்படின்னு பெருமையா அல்லாஹு தஆலா மலக்குமாரிடம் சொல்வான். நான் இந்த விஷயத்தை சொல்றதுக்கு வரல, சொல்லணும் என்று தோணிச்சு. ஏனென்றா சபையை பார்க்கிற பொழுது பெரும்பாலான இடங்கள்ல சபையில் எழுந்து செல்பவர்கள் அதிகம். ஆக 7வது நோன்புதான் கடந்திருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், அடிப்படையான விஷயங்கள் எங்களை விட்டு தூரமாகி கொண்டு போகிறது. என்ன நோக்கம்? ஒரு முஸ்லிமுடைய எதிர்கால ஒரு உச்ச எதிர்நோக்கு என்ன என்பதை மறந்து இந்த சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவ்வலுமா யுஹாசபு பிஹில் அப்த், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதலாக ஒரு அடியான் எல்லாரையுமே மரணிக்க செய்த பிறகு எழுப்பின உடனே முதலாவது கேட்கப்படுகின்ற கேள்வி என்ன தெரியுமா? தொழுகையை பத்தி தான் கேட்கப்படும். எங்கட சமூகம் எப்படி வழங்கி வச்சிருக்குன்னு சொன்னா, ரமலானில் நோன்பும் தொழுகையும் ஒன்றாக கடமையாக்கப்பட்டிருப்பதை போல முதலாவது நோன்பு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அன்றைய கியாமுல் லைலில் வரிசைகள் நிரம்பும். வரிசையை கழிச்சிட்டு வர வேண்டியதான் ஒவ்வொரு நாள். அப்படியோ கழிச்சிட்டு வருவோம். கடைசியில இமாம் முஅத்தின் 2 வரிசைகள். அதுக்கப்புறம் அடுத்த கிரௌட எப்ப பார்க்கலாம்டா பெருநாளுடைய திடல்ல பார்க்கலாம். அந்த கிரௌட, அந்த வரிசை இல்லாமல் போனதுக்கு காரணம் ஒன்றும் இல்ல. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த டிசைனர், தி கிரியேட்டர் அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டானே, என்ன ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் என்று அல்லாஹ் சொல்லிட்டானே. அல்லாஹ் விட்டு தூரமாகிறதுக்கு, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம போறதுக்கு எது அடிப்படை காரணமாக வரும் என்று அல்லாஹ் சொன்னானே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். சொத்து சேர்க்கத்தானே போனோம், பிள்ளைகளை பார்க்கத்தானே போனோம், பிள்ளைய கிளாஸ் கூட தானே போனோம். பாங்கு சொல்லுகிற பொழுது, இகாமத் சொல்லப்பட்ட பொழுது வீட்டுல அடுப்படியில இருந்து கொண்டிருந்தோம். லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதோம், மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதோம், விரும்பினா தொழுதோம், இல்லாட்டி இருந்தோம். நபி அவங்க சொன்னாங்க, காஃபிரையும் ஒரு முஸ்லிமையும் பிரிச்சறிகிறது
எதை வச்சு தெரியுமா? இந்த தொழுகையை வச்சு. முதலாவது முஸ்லிம் ஆகணும், அதுக்கு பிறகுதான் மூமின் ஆகணும். எல்லா முஸ்லிம்களும் மூமின்கள் இல்ல. மூமின்களுக்கு தான் என்ன கடமை? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், விசுவாசிகளே உங்களுக்கு தான் நோன்பு கடமை சொன்ன அல்லாஹ் நோன்புக்கு கூட விதிவிலக்கு தந்தான். யாருக்கு? பைன் குன்தும் மரீவன், நோயாளியா இருக்கீங்களா? அவ் அலா சஃபரின், பயணத்தில் இருக்கீங்களா? ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், எத்தனை நாள் நீங்க நோன்பு பிடிக்கலையோ அதை கணக்கிட்டு வேற ஒரு நாளையில கலா செய்து கொள்ள. உம்ராவுக்கும் கலா இருக்கிறது. தொழுகைக்கு எப்ப கலா இருந்துச்சு? தொழுகைக்கு எப்ப கலாவை கண்டுபிடிச்சோம்? மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபஹுவ ரத்துன், மார்க்கத்துல இல்லாத ஒன்றை புதுசா கொண்டாந்தா ரிஜெக்டட். ரசூலுல்லாஹ் சொன்னது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை எங்களிடத்தில் வந்தால் அதெல்லாம் சரியாய். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், வெறுக்கத்தக்க கேவலமான மோசமான செயலை விட்டும் தொழுகை உங்களை தடுக்கும். அப்ப தொழுகிறோம் தானே, ஏன் நமக்கு திரும்ப திரும்ப அந்த பண்பு வருகிறது அப்படின்னு கேட்டா, தொழுகை சரியாக நிறைவேற்றப்படல. தொழுகைக்கு வந்து தக்பீரை கட்டி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்ல போல, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன் என்கிற எண்ணம் எங்களுக்கு வரணும். சும்மா தக்பீரை கட்டிட்டு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சின்ன பிள்ளை மோதும், அந்த பயம் வரணும். அல்லாஹ்வோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அந்த சிந்தனை வந்தா எந்த விதமான இன்டரப்ஷனும் வராது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பாளிகளாக இருந்த நிலையில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் இபாதத்துக்களை செய்யுங்க, அதாக்கும் ரமலான் யா பாகியல் கைர், நல்லமல் செய்றவங்களே முண்டி அடிச்சு கொண்டு வாங்கப்பா, இபாதத்தை செய்யுங்க, பாவம் செய்றாக்களே குறைச்சு கொள்ளுங்கப்பா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இந்த காலகட்டத்தில் கூட எங்களுடைய அதிகமானவர்களுடைய ரமலான், இளைஞர்களுடைய ரமலான், சிறுவர்களுடைய ரமலான் நோன்பாளியாக ஃபஜ்ர் தொழுகையின் பிறகு வீதியோரங்களில் கழிந்து கொண்டிருக்கிறது. கூட்டம் கூட்டமாக மைதானங்களில் கழிந்து கொண்டிருக்கிறது. பேஸ்புக்கிலும் சோசியல் மீடியாக்களிலும் கழிந்து கொண்டிருக்கிறது. அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதான் ஒலிக்கின்ற பொழுது நாங்கள் தயார் நிலைக்கு வர வேண்டும். ஃபஜ்ருடைய அதானின் பொழுது அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்ததுங்கிற பொழுது நம்ம அப்படியே மாறி பத்த பக்கம் படுத்துட்டு தொழுகையை விட தூக்கம் சிறந்தது அப்படின்ட்டு படுக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க, ஷைத்தான் என்ன செய்யறான்? சிறுநீர் கரிக்கிறான். ஒண்ணு சொர்க்கத்தை பற்றிய ஆர்வம் இருக்கணும், இல்லையா பயமாவது இருக்கணும். கடமையை செய்கிறோமா இல்லையா? கணவன் தன் மனைவியின் கடமையை செய்கிறான், மனைவி தன் கணவனின் கடமையை செய்கிறாள். பிள்ளைக்காக வேண்டி வெளிநாட்டில் காலங்காலமாக காத்திருக்கிறான். காரணம் கேட்டா பொம்பளை பிள்ளைக்கு வீடு கட்டும். தன் ஆயுள் முழுக்க வெளிநாட்டில் கழிக்கிறான். முழு நேரத்தையும் பல மணி நேரங்கள் வீதியோரங்களில் கடத்தெருக்களில் கழிக்கிறான். கேட்டா கடமை அப்படின்னு சொல்றான். தன் பிள்ளையை கிளாஸுக்கு கொண்டு விட்டு போட்டு கிளாஸ்ல இருந்து ரிட்டர்ன் வார வரையும் காத்திருக்கும் பெற்றோர் எத்தனை பேர்? காலையில எழும்பி படுக்கைக்கு போற வரைக்கும் தன் பிள்ளைக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் என்று சொல்லி நாளை செய்ய வேண்டியதை இன்றைக்கே திட்டமிடுகின்ற பெற்றோர் எத்தனை பேர்? பிள்ளைக்காக வேண்டி பல ஆண்டுகளுக்கு முன்னரே சைல்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி காசு சேர்க்கிற அந்த திட்டமிடல் எத்தனை பெற்றோர்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொன்னான், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வ மை யஃஅல் தாலிக், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு அப்படியே தூரமாயிட்டு என்று சொன்னால், அப்படி நடந்தால் அவங்கதான் நஷ்டவாளிகள். இன்னும் சிலர் ரமலான் தொழுகையாளிகள் ஒரு டீம், இன்னொரு டீம் தொழுவார்கள், பள்ளியை கண்டா தொழுவார்கள், வீதியோரத்தால போகல பாங்கு சத்தம் கேட்டா தொழுவார்கள், தொழோனும் அப்படின்னு தொழ மாட்டார்கள். இவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா சொன்னான், வயலுல் முஸல்லீன், தொழுகிறவனுக்கு கேடுதான்ப்பா. நபி அவங்க இந்த வயலுங்கிறத பத்தி சொல்லக்கொள்ள சொன்னாங்க. இது நரகத்தினுடைய ஒரு பாட்டம், ஒரு அடிப்பகுதி. அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு அடியானதில் வீசப்பட்டால் அவன் அந்த அடித்தளத்தை அடைவதற்கு 40 ஆண்டுகள் எடுக்கும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். யாருக்கு? தொழுகையாளி. எப்படிப்பட்ட தொழுகையாளிக்கு? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், மறதியாண்டா எப்படி? தூக்கத்துல மறந்ததில்ல, தெரியாம மறந்ததில்ல, மறக்கணும் என்று மறந்தது. ஞாபகம் இருக்குது, தொழணும்ங்கிற கடமை தெரியும், இருந்தாலும் மறந்தது. வல்லதீனஹும் யுராஊன், ஆக்கள் இருந்தா தொழ போற, இருட்டு நேத்தையில தொழ போறல்ல, பார்த்து சொல்லணும் இவன் தொழுகையாளி அப்படின்னு ஆக்கள் எல்லாம் சொல்லணும். சிலர் போய் கேட்கிற, என்ன பள்ளி பக்கம் உங்களோட மகனை காணல? 2 காரணம் இருக்கு. ஒன்று மகன் ஏன் வரலங்கிறது, 2வது நான் போனேங்கிற சொல்றதுக்கு, அங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. நான் போனேன் பள்ளிக்கு, நான் என்ன போறேங்கிற ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. அன்பிற்கு நீ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்தில் மிக மோசமான பகுதி. இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஸ்கல ஸலாத்தி அலல் முனாஃபிகீன், முனாஃபிக்குகளுக்கு ஆகவும் கஷ்டமான தொழுகை என்ன தொழுகை தெரியுமா? அல் இஷா வல் ஃபஜ்ர். இப்ப நம்ம யோசிக்கணும், இஷாவும் ஃபஜ்ரும் தொடர்ந்து மிஸ் ஆகுதுண்டா
அந்த லிஸ்டுக்குள்ள நம்ம வாரம். எந்த லிஸ்டுக்குள்ள வாரம்? முனாஃபிக்ங்கிற லிஸ்டுக்குள்ள வாரம். முனாஃபிக்கு தான் இந்த இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் கஷ்டமா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலவ் யஅலமூன மா ஃபீஹிமா, அந்த ரெண்டு தொழுகையில இருக்கிற நன்மையையும் அறிந்தால் லஅதௌஹுமா வலவ் ஹபுவன், தவண்டாவது பள்ளிக்கு வந்துருவாங்க. எல்லாத்துக்கும் எல்லா சலுகையும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. என்னதை தவிர தெரியுமா? தொழுகைக்கு எந்த சலுகையும் இல்ல, ஜம்மு கஸ்ர் மட்டும்தான் இருக்கு. நோயாளியாக ஒருவர் நபி அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ரசூலுல்லாஹ், நான் என்ன செய்யணும்? தொழணும். நின்று தொலை இல்லையா? தொலை ஏழுது இல்லையா? இருந்து கொண்டு தொழுங்க. இருந்து கொண்டு இயலாதா? படுக்கையில் இருந்தாவது தொழுங்க. படுக்கையிலையும் இயலாதா? கண் சைக்கினை காட்டியாவது தொழ வேண்டும். அன்பிற்கினிய இஸ்லாமிய நல்லடியார்களே, சகர் என்கின்ற நரகத்திலே கேட்கப்படுமாம், மா சலகக்கும் ஃபீ சகர், இந்த நரகத்தில் உங்களை கொண்டு வந்து போட்டது எது என்று கேட்கப்படுற பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம், காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழலையே, இந்த உலகத்துல தொழுகையாளிகளாக இருக்கலையே, அதாலதானே அல்லாஹு தஆலா சகர் என்கின்ற நரகத்துல கொண்டு போய் போட்டிருக்கிறான். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தவர்களை காப்பாற்றி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். விளிம்புல இருந்தவனை கொண்டு வந்து காப்பாத்தி கொண்டு வந்து விட்டா திரும்பியும் நான் நரகத்துக்கு தான் போறேன், நரகத்துக்கு தான் போறேன் என்று சொல்லி இடம் பிடிச்சு கொண்டிருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்திலே சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன. வசுஃபிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள் என்ற ஹதீஸை நம்ம எப்படி வழங்கி வச்சிருக்கோம் என்று எனக்கு தெரியல. ஏன் இந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகிறது, நன்மை செய்யறதுக்குரிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன, பாவம் செய்யறதுக்குரிய வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் குறைத்திருக்கிறான். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஷைத்தான் தானே ஆகப்பெரிய பிரச்சனை, ஷைத்தான் தானே ஆகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறான். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி நல்லமல் செய்யறதுக்குரிய வழிகாட்டல்களை ஏற்படுத்தி தந்தும் இந்த மனித சமூகம் நான் நரகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்குது என்று சொன்னால், இந்த உலகத்திலே இந்த மனிதன் ஒரு எதையுமே கிடைக்காத போதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தேடி அலைந்து திரிகிறான். என்ன தெரியுமா? நிம்மதி என்கிற ஒரு விஷயம். அது எங்க கிடைக்கும்ங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினீங்க என்று சொன்னா உள்ளங்கள் அமைதி அடையும். அல்லாஹு தஆலா இன்னொரு கடுமையான விடயத்தை சொல்கிறான், அதை கூறி முடித்துக் கொள்கிறேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபமன் அஅரத அன் திக்ரி, எவனொருவன் என்னை ஞாபகப்படுத்தாமல் என்னை விட்டு தொலைவிலே சென்று விடுகிறானோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவனுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நிம்மதி இருக்காது, நிம்மதி வரவே வராது. எல்லாம் இருக்கும், சொத்து செல்வம் பிள்ளை குட்டி பொருளாதாரம் எல்லாம் இருக்கும், நிம்மதி மட்டும் இருக்காது. நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப நமக்கு நிம்மதி இல்ல, நிம்மதி வேணும் என்று தேடினா நம்ம வந்து சேர வேண்டிய இடம் தொழுகை, நம்ம வந்து சங்கமிக்கிற இடம் தொழுகை. அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி அவங்க சொன்னாங்க, ஒரு அடியான் இடத்திலே ஒரு சான் நெருங்கி வந்தால் நான் அவனிடத்திலே ஒரு முழம் நெருங்கி போவேன், ஒரு முழம் நெருங்கி வந்தால் 2 முழங்கள் நெருங்கி போவேன், அவன் என்னிடத்திலே நடந்து வந்தால் நான் அவனிடத்திலே விரைந்து போவேன். அல்லாஹு தஆலாவே அடியானோடு நெருக்கமாகுவதற்குரிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் சொல்கிறான். நம்ம அதை விட்டு தூரமாகிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் ஒரு அற்புதமானது, பரக்கத்து பொருந்தியது. இதிலே நன்மை செய்யக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல், இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த நாட்களை முழுமையாக கழித்து இபாதத்தோடு முஸ்லிமாக வாழ்ந்து, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக இல்லாம மரணிச்சிராதீங்க என்று சொன்னதை போல முஸ்லிமாக மரணிக்கணும்டா தொழுகையோட மரணிக்கணும். தொழுகை இல்லைன்னு சொன்னா காஃபிர் என்கிறதுல எந்த விதமான உலமாக்களுக்கு இடையிலையும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்ல. எல்லோரும் ஏகோபித்த முடிவு, தொழாதவன் காஃபிர். முஸ்லிம்களுடைய ஜனாசாவோடு அடக்கம் செய்யலாமாங்கிறதே பெரிய ஒரு கருத்து வேறுபாடான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் தொழுகையாளிகளாகவே வாழ்ந்து அதிகம் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்-அலாவை அடையக்கூடிய வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.